கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி மாற்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எபிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இங்க ஒரு சம்பவம். எபிரு என்ற ஒரு மனிதன், அல்லேலூயா, எபிரு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவன் ஜெப ஆலய தலைவரில் ஒருவன். அல்லேலூயா. அப்ப ஜெப ஆலயம், அந்த நாட்களில ஜெப ஆலயத்துக்கு தலைவர் உண்டு. அந்த ஜெப ஆலயத்துல தலைவர்கள்ல ஒருத்தர், அதாவது இந்த நாள்ல கமிட்டி இருக்கிறது, சபையை நடத்த ஒவ்வொரு சபையும் வித்தியாச கமிட்டி, நிர்வாகம் பண்ண கமிட்டி இருக்கிறது. அதுபோல அந்த சபையினுடைய தலைவர், ஜெப ஆலய தலைவர். அல்லேலூயா. அப்போ ஒரு சிலரும் கூடி ஒரு சபையை ஸ்தாபித்து அதை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் தான் இந்த எபிரு. அப்போ உலகமெல்லாம் சபை, அந்த நாட்கள்ல யூத ஜெப ஆலயம் யூதயாவில் மாத்திரமல்ல, சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற ஐரோப்பா வரைக்கும் கூட, ஆப்பிரிக்கா வரைக்கும் கூட, ஆசியா பகுதி வரைக்கும் கூட இவர்கள் யூதர்கள் பரம்பி இருந்து அவர்கள் ஒரு சபையை ஸ்தாபித்து, ஒரு ஜெபாலயத்தை ஸ்தாபித்து அதை நடத்தக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த எபிரு. ஆனால் எபிரு ஒரு விண்ணப்பத்தோடு கூட ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரளான கூட்டத்தின் மத்தியிலே இருக்கிறார். ஆனா இந்த எபிரு ஒரு பெரிய விண்ணப்பத்தோடு கடந்து வருகிறார், ஒரு வேண்டுதலோடு கடந்து வருகிறார். அவனுக்குத்தான் இந்த வேண்டுதல் பற்றி தெரியும், இந்த உலகத்துக்கு தெரியாது. அவன் இயேசுவை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அல்லேலூயா, பாதத்தில் விழுகிறான். அவர் விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். மிகவும் வேண்டிக் கொண்டான். என் மகள் மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு, அவள் சுகம் அடையும்படிக்கு உம்முடைய கைகளை வைத்தால் போதும், அவள் சுகம் அடைவாள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த விண்ணப்பத்தோடு கூட வருகிறான். அப்போ ஒரு மகள் மீது ரொம்ப பாசம் இருக்கிறது, ரொம்ப நேசம் இருக்கிறது. அந்த மகள் ஒரு குறிப்பிட்ட வியாதியினாலே உபத்திரப்படுகிறார், மரண அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவ உயிர் போயிருமோ என்ற பயம். இந்த சூழ்நிலை படுக்கையில் அவளை விட்டுட்டு, வீட்டை விட்டுட்டு இயேசு அந்த பகுதிக்கு வருகிறார் என்பதை அறிந்த எபிரு இயேசு கிறிஸ்துவை தேடி அவர் பாதத்தில் விழுந்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். அவர் மிகவும் வேண்டிக் கொண்டார். அதான் வார்த்தையால் அந்த மகளுடைய தகப்பனுக்கு, அந்த எபிருக்குத்தான் தெரியும் அந்த உணர்வு. அல்லேலூயா. ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட உணர்வை அடையலாம். ஒரு பக்கம் மரண அவஸ்தை, பிள்ளை கண் முன்னாலே செத்து விடுமோ என்ற சூழ்நிலையில் அவர் தயங்கி அப்படியே பரிதவித்துக் கொண்டிருக்க, அவர் தகப்பனுடைய பரிதவிப்பு, எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றி விட வேண்டும் இந்த வியாதியில் இருந்து என்று சொல்லி அவர் கடந்து வருகிற வேளையில அவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறாரு. என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடைய வேண்டும். அல்லேலூயா. தகப்பனுடைய வேண்டுதல் எப்படியா சுகம் பெற்று நன்றாக இருக்க வேண்டும்.
ஒரு பெற்றோருடைய கடமை பிள்ளைகள் ஆரோக்கியமாய் நன்றாய் இருக்க வேண்டும், அவர்கள் மேன்மையாய் இருக்க வேண்டும். அது அந்த பெற்றோருடைய கடமை. அல்லேலூயா. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு பெரிய பாதிப்பு வந்து விட்டது. ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் கடமை. இவைகளின் மத்தியிலே என் மகளுக்கு என்ன ஆகிவிடுமோ என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு தவிப்பு. இதோடு கூட வந்த அந்த எதிர் என்ற மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது வந்து இருபது கைகளை வைத்து சுகப்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அல்லேலூயா. ஒரு விண்ணப்பம் வந்துருச்சு. இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களோடு கூட அந்த பதிலை போய் கொண்டிருக்கிறார். இப்ப எதிர் வந்து விண்ணப்பம் வைத்து விட்டார். ஆகவே அடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? எதிர் வீட்டுக்கு போய் அந்த அவருடைய மகனை சுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கடந்து வருகிற வேலை. இடையில ஒரு சம்பவம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். 12 வருட வியாதி பெரும்பாலும் ஸ்திரீயானவள் கடந்து வந்து ஒரு ஆண்டவரை தொட்டு அற்புதமான சுகத்தை பெற்றுக் கொண்டால் ஆண்டவரை வாழ்த்தி அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இதற்குள்ள இந்த சம்பவம் நடக்கிறதுக்குள்ள அங்கே இன்னொரு சம்பவம் நடந்து விடுகிறது. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அல்லேலூயா. உம்முடைய குமாரத்தி மரித்து போயிட்டா, இனிமே நீ போதகரை வருத்தப்படுத்த வேண்டான்னு சொல்ற. எப்படி இருக்கு அந்த சம்பவம்? அல்லேலூயா. தகப்பனுக்கு எப்படி இருக்கிறோம்? தகப்பனுக்கு என்ன செய்து அடுத்தது ஒப்பாரி தான் வைக்கணும், அடுத்தது கண்ணீர் தான் வடிக்கணும், அடுத்தது அழைத்தான் செய்யணும். வேற வழியே அவனுக்கு இல்லை. அந்த செய்தி வந்து விட்டது. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்துவிட, இனி போதகரால் கூட ஒன்று செய்ய முடியாது என்பது அவருடைய கணிப்பு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறியாத அந்த ஜனங்கள், போதகர் போதிக்கிறவர் தான் இயேசு என்பதை அறிந்த ஜனங்கள், அந்த ஜனங்கள் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் மகள் மரித்து விட்டாள் என்ற செய்தியை கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடனே சொல்லுகிறார், அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெபாலயத்தை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. அல்லேலூயா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவன் எல்லாம் முடிந்து விட்டது. கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரத்தில், கதறி அழ வேண்டிய நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னாரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு ஏற்ற வார்த்தை. துக்கத்தை முறியடிக்கக்கூடிய, பயத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை ஆண்டவராகிய இயேசு சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள்ள துக்கம் நின்று இருக்கும், அவனுக்கு அழுகை நின்று இருக்கும். ஆண்டவர் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. தொடர்ந்து சம்பவத்தை பார்க்கிறோம். நேரா ஆண்டவர் கூட்டத்தெல்லாம் அப்படியே நிறுத்திட்டார், கூட்டத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டார். அல்லேலூயா. அங்கே பேதுருவையும் யோவானையும் யாக்கோபை மாத்திரம் 3 பேரை மட்டும் அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்கிறார். அல்லேலூயா. ஆனா மற்ற கூட்டத்தெல்லாம் நிறுத்தி விட்டார். மற்ற பின் வந்ததால் நீங்க எங்கே இருங்க, வரக்கூடாது, இதுக்கு மேல நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த 3 மட்டும் அழைத்து கொண்டு அங்கே போகிறவர்கள் அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். ஜெபாலயத்தினுடைய வீட்டில் வந்து சந்தடியும் மிகவும் அழுது புலங்களுடைய கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். Praise the Lord. அப்ப பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையா இருக்கிறான். முதல்ல சம்பவம், சந்தடி பண்ணி எல்லாரும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்காக சொந்த பந்தங்கள், ரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் ரொம்ப கூப்பாடு போடுவார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் அமைதியாக இருந்து துக்கத்தோடு இருப்பார்கள். இது ஒரு வழக்கமான ஒரு காரியம்.
இரத்த சம்பந்தமானவர்கள், அந்த பிள்ளையினுடைய தகப்பன் வீட்டார், அவருடைய தாய் வீட்டார், மற்ற உறவினர்கள், இரத்த சொந்தமானவர்கள் எல்லாம் அங்கே கூப்பாடு போட ஆரம்பித்து விட்டார்கள், அழ ஆரம்பித்து விட்டார்கள், சந்தடி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கு. அல்லேலூயா. பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கு. இதை சொன்ன உடனே அழுது ஒப்பார வச்சிருந்தா நகைத்தார். பிள்ளை இறந்து எவ்வளவோ நேரம் ஆயிடுச்சு, ஆனால் ஆண்டவர் இது போல என்ன பண்றாரு, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்க, தூங்கிட்டு இருக்க மாதிரி சொல்றாருன்னு சொல்லி ஆண்டவரை குறித்து ஒரு பரியாசத்தோடு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனை தாயை தம்மோடு வந்தவர்கள் அழைத்துக் கொண்டு பிள்ளை இருந்த இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா கூமி என்றால் அதற்கு சிறுபெண்ணை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அப்போ அந்த சந்தடி பணியெல்லாம் வெளியே அனுப்பிட்டார் ஆண்டவர். நீங்க எல்லாம் அழ வேண்டாம், நீங்க வெளியே போங்க, முதல்ல நீங்க வெளியே போங்க. அல்லேலூயா. அவநம்பிக்கையின் உச்சத்துல, துக்கத்தின் உச்சத்துல அழுது கொண்டிருக்கிற இவர்களால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாது, ஒரு விசுவாசமான வாழ்க்கை வாழ முடியாது. அவை சந்தடி பண்ணுகளுடைய அழுகுடைய ஆண்டவர் வெளியே அனுப்பினார். அல்லேலூயா. மத்தியில பார்க்கும்போது அவளை துரத்தினார் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நீங்க முதல்ல வெளியேறுங்க என்று சொல்லி அவர்களெல்லாம் துரத்திட்டு அவர்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரித்த பெண்ணுடைய தகப்பனையும் தாயையும் கூட்டிக் கொண்டு தம்மோடு வந்த அந்த 3 சீசனையும் கூட்டிக் கொண்டு அங்கே பிள்ளைகளுக்கு ஸ்தலத்துக்கு போகிறார். அல்லேலூயா. போய் ஆண்டவர் அந்த சிறு பெண்ணை பார்த்து, அந்த வயசு 12 வயசுள்ள பெண். அல்லேலூயா. அந்த பெண் ஒரு 12 வயசுள்ள பெண். அந்த பெண்ணை தொட்டு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தலித்தா கூமி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. தலித்தா கூமி என்ன அர்த்தம்? சிறு பெண்ணே நீ எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். அப்ப தலித்தா கூமி சொன்ன உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவார். சிறுபெண் எழுந்து நடந்தாள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவளுக்குள் கடந்து வந்த உடனே அந்த சிறுபெண்ணுக்குள்ள உயிர் வந்து விட்டது. அந்த பெண் எழுந்து நடந்தாள். அல்லேலூயா. அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் நடந்த உடனே பெற்றோர்கள் ஒரே சந்தோஷம், கூட போன சீசர்களுக்கு அதை விட சந்தோஷம். இந்த செய்தி உடனே வெளியே வந்துருச்சு. வெளியே காத்திருந்தவர்களுக்கு, அழுது புலம்பிக் கொண்டவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவர்கள் சந்தோஷப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, அதை ஒருவருக்கு அறியாதபடி அவளுக்கு உறுதியாய் கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை, இந்த அற்புதத்தை வேற யாருக்கும் நீங்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்து அந்த சிறு பெண்ணுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். அல்லேலூயா. ஆகவே ஆகாரம் புசித்து அந்த பிள்ளை பலப்பட்டு வழக்கமான தன் கடமைகளை செய்ய அவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவளை ஒப்பு கொடுத்தார். பெற்றோர் முன்பாக ஒப்பு கொடுத்தார். வழக்கமான கடமையில் செய்யும்படி ஆகாரம் புசித்து அவள் பலனடைய கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். மரித்து போன சூழ்நிலைக்கு பிள்ளைகளுக்கு கர்த்தர் உயிர் கொடுக்க முடியும். ஒருவேளை ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒருவேளை இந்த எழுத்தின்படியான மரணம் சம்பவிக்கவில்லை என்றால் சொன்னாலும் சில பிள்ளைகள் பாவம் செய்து ஆண்டவருக்கு வழி விலகி அவர்கள் சாபத்துக்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு செத்த நிலைமையில காணக்கூடிய பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளாய் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைமைகளை பெற்றோர்கள் பார்த்து இந்த பிள்ளை
ஒரு ஜெபத்தில் அக்கறை இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளை வேத வசனத்தில் அக்கறை இல்லாத பிள்ளை, இந்த பிள்ளை உலகமான காரியத்தில் ஈடுபட்டு பாவத்தை செய்கிற ஒரு பிள்ளை, இவளை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? இந்த பிள்ளை உயிரடைய வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாய் மாற வேண்டும். பெற்றோருக்கு பிரியமான பிள்ளையாய் மாற வேண்டும். மற்றவருக்கு இந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்பதை நிரூபிக்கத்தக்க நம்பிக்கை ஊட்டக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளை மாற வேண்டும் என்று சொல்கிற பெற்றோர்கள் இந்த வசனத்தை விசுவாசிக்கிற பொழுது, ஆண்டவரை நம்புகிற பொழுது, அதற்கேற்ற ஆண்டவர் சமூகத்தில் வருகிற பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது, தேவன் நின்று கேட்டு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தில் சொதப்பலாக மந்தமாய் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவை போற்றி அப்படிப்பட்ட பிள்ளைகளும் தேவன் உயிரோடு எழுப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆகவே தேவன் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்தில் வர வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை உசத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து வெறுமையாய் போனவர் யாரும் இல்லை. எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு அன்னாளை குறித்து தேவ சமூகத்தில் வந்து அவள் புத்திர பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. யோசேப்பு தேவ சமூகத்தில் வந்து யுத்தத்தில் வெற்றியை பெற்றுக் கொண்டான். ஒரு யோசேப்பு தேவ சமூகத்தில் இருந்தபடினாலே அவன் ஜீவியத்தில் வெற்றி பெற்று ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். தாவீதை குறித்து பார்க்கிறோம். தேவனை குறித்து பாடல் பாடி அவன் துதித்து ஸ்தோத்திரித்தபடினாலே அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் ஆண்டவர் எண்ணற்ற சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறபடினாலே நாம் ஆண்டவரை நம்பிக்கை கொண்டு அவரோடு இணைந்து அவரோடு வாழ்ந்து அவரை துதித்து ஸ்தோத்திரித்து அவரை மகிமைப்படுத்தி அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். சமாதத்தோடு சந்தோஷ மகிழ்ச்சியை வாழ்வதற்கு இது ஒரு வழி. அல்லேலூயா. சந்தோஷப்படுகிற சங்கீதம் பாடுங்கள், துக்கப்படுகிற ஜெபம் பண்ணுங்கள். ஒரு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதிர்பார்ப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.